வணக்கம். தலைப்புச் செய்திகளுடன் ஆரம்பமாகும் இன்றைய தேனாரம் செய்திகள். தொல்லியல் அகழ்வாய்வு செய்த மாணவர்களுக்கான சான்றிதழ்கள். மாமனார் படுகொலை செய்து தலைமறைவான மருமகன் கைது. 7 பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட மத போதகர் கைதானார். கௌரவமாக வாழக்கூடிய சூழல் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு உருவாக்கப்படும். தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். தொல்லியல் அகழ்வாய்வு செய்த மாணவர்களுக்கான சான்றிதழ்கள். பிரித்தானியா சமூக முன்னேற்ற மையத்தின் நெறிப்படுத்தலில் யாழ்ப்பாண மரபுரிமை மையத்தின் ஏற்பாட்டில் ஆனைக்கோட்டை தொல்லியல் அகழ்வாய்வினை நிறைவு செய்த 42 மாணவர்களுக்கான சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்வு ஜூலை 20, 2024 அன்று யாழ் பண்பாட்டு மையத்தில் யாழ் மரபுரிமை மையத்தின் தலைவரும் ஆனைக்கோட்டை தொல்லியல் அகழ்வாய்வின் பொறுப்பதிகாரியும் வாழ்நாள் பேராசிரியர் பி. புஷ்பரட்னம் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் முதன்மை விருந்தினராக யாழ் மரபுரிமை மையத்தின் உப தலைவர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவிராஜ் கலந்து கொண்டு ஆனைக்கோட்டை தொல்லியல் அகழ்வாய்வின் நிறைவினை செய்த மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி வைத்தார். இதில் தொல்லியல் திணைக்கள முன்னாள் பிரதி பணிப்பாளர் கலாநிதி எச். நிமல் பெரேரா, பிரித்தானியா சமூக முன்னேற்ற மையத்தின் அதிகாரிகள், ஆனைக்கோட்டை தொல்லியல் அகழ்வாய்வின் உத்தியோகத்தர்கள், மாணவர்கள், தொல்லியல் திணைக்கள அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்கள். மாமனார் படுகொலை செய்து தலைமறைவான மருமகன் கைது. தனது மாமனாரை அடித்து படுகொலை செய்ததாக குற்றஞ்சாட்டப்பட்ட பிரதான சந்தேக நபருடன் தலைமறைவாகி இருந்த 5 பேரும் ஜூலை மாதம் 21 ஞாயிற்றுக்கிழமை இரவு கைது செய்யப்பட்டனர். அம்பாறை சாய்ந்தமருது போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பொலிவேரியன் கிராமத்தில் உள்ள வீடு ஒன்றில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 62 வயது மீரா சாஹிப் சின்னராசா அவரது மருமகனால் கொலை செய்யப்பட்டார். மாமனாரை தாக்கி படுகொலை செய்ததாக குற்றஞ்சாட்டப்பட்ட பிரதான சந்தேக நபர் மட்டக்களப்பு வாழைச்சேனை பகுதியில் இருந்தும் ஏனைய 4 சந்தேக நபர்கள் சாய்ந்தமருது பகுதியில் இருந்தும் கைது செய்யப்பட்டனர். மேலும் 33 வயது பிரதான சந்தேக நபருடன் கைதான 18 முதல் 20 வயதுக்குட்பட்ட ஏனைய 5 பேரும் சட்ட நடவடிக்கைக்காக கல்முனை நீதிவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படவுள்ளனர். தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்கள். 7 பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட மத போதகர் கைதானார். சம்மாந்துறை நீதிவான் நீதிமன்றத்தில் 7 பிடிவிராந்துகள் பிறப்பிக்கப்பட்டும் தலைமறைவாகியிருந்த மதபோதகர் ஒருவர் நேற்று 21 ஞாயிற்றுக்கிழமை போலீசினால் கைது செய்யப்பட்டார். மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியிலுள்ள தேவாலயத்தில் மத போதகராக செயல்பட்டு வரும் இவர் ஆட்களை வெளிநாடு அனுப்புவதாக கூறி பண மோசடி செய்தாரென சம்மாந்துறை நீதிவான் நீதிமன்றில் வழக்கு தாக்குதல் செய்யப்பட்டிருந்தது. தலைமறைவான மத போதகருக்கு 7 பிடிவிராந்துகளை நீதிமன்றம் விடுத்திருந்த நிலையில் மட்டக்களப்பு தலைமையக போலீசார் நேற்று சந்தேக நபரான மத போதகரை கைது செய்தனர். கைதானவரை இன்று திங்கட்கிழமை நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டார். தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்கள். கௌரவமாக வாழக்கூடிய சூழல் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு உருவாக்கப்படும். புலம்பெயர் தொழிலாளர்கள் தமது சேவைக் காலத்தை முடித்துக் கொண்டு நாடு திரும்பிய பின்னர் கௌரவமாக வாழக்கூடிய சூழல் உருவாக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். நாட்டில் நிலவிய பொருளாதார நெருக்கடியின் போது அந்நிய செலாவணியை ஈட்டித்தந்த அவர்களின் பங்களிப்புக்கு நன்றியினை தெரிவித்தார் ஜனாதிபதி. குருணாகல் சத்தியவாதி விளையாட்டரங்கில் இடம்பெற்ற விகமனிக ஹரசர நிகழ்ச்சியின் ஆரம்ப நிகழ்வில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டார். உங்களது பங்களிப்பின் காரணமாக கடந்த சிங்கள புத்தாண்டு, வெசாக், பொசன் பண்டிகைகளை சிறப்பாக கொண்டாட எம்மால் முடிந்தது. இந்த நிலையில் இருந்து முன்னேறி நாட்டை அபிவிருத்தி செய்ய வேண்டும். எப்பொழுதும் கடன் பெற்று பொருளாதாரத்தை முன்னேற்ற முடியாது. அது மாத்திரமின்றி
இந்நாட்டின் சாதாரண மக்களையும் முன்னேற்றுவதே எனது நோக்கமாகும். அதற்கு தேவையான வேலைத்திட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளோம். அரசியல் என்பது பொய்யான வாக்குறுதிகளை அளிப்பதோ, முகத்தை பார்த்து வாக்களிப்பதோ அல்ல, தமது எதிர்காலத்தை நினைத்து வாக்களிக்க வேண்டும். அதன்போது உங்கள் அனைவருக்கும் இருக்கும் பொறுப்பை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் என்று ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார். இத்துடன் தேனாரம் செய்திகள் நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.